கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அனைவரோடு கூட கர்த்தர் இருப்பாராக. ஆமே. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதனால கூட ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நம்ம இருதயங்களை திருப்பலாம். இந்த நாள் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தையின் செய்தியுடைய தலைப்பு 4 நிலங்கள். எல்லாம் சொல்லுங்க, 4 நிலங்கள். பிரேமஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், சார்ட்டில் இந்த நிலங்கள் மட்டும் எழுதி கொடுத்துறீங்களா? மத்தேயு 13 சொல்லப்பட்டிருக்கு அந்த 4 நிலங்கள் சார்ட்டில் எழுதிட்டு கழுத்தில் மாற்றுற மாதிரி. ஆமாம், கழுத்தில் மாற்றுற மாதிரி. கற்பாறை நிலம், முள் நிலம், ஆமாம், இப்போ நல்ல நிலம், வழி அருகே நிலம். சாட்டு இருக்கு பாருங்க, கழுத்தில் தொங்கி போகிற மாதிரி ஒரு 4 சாட்டு எழுதிட்டு வந்து 4 பேரை பிடிச்சி எங்களை நிறுத்தி பார்க்கலாம். ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமே. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா கேளுங்க. நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? சொல்லுங்க, நீங்க துக்க முகமாய் இருக்கிறது என்ன? கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. அகாஸ்வேரு ராஜா, நேபுகாத் நேச்சார், தரியு ராஜா. இந்த ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாங்க. இந்த ராஜாக்கள் நாட்கள்ல ஒரு காரியமா, ராஜாவுக்கு முன்னாடி யாராவது துக்க முகமா இப்படி இருந்தாங்கன்னா, ராஜா சமூகத்துல துக்க முகத்தோட அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன பனிஷ்மெண்டா? ராஜா சமூகத்துல, ராஜாவுக்கு முன்பாக அரண்மனையில் அவருக்கு முன்பாக துக்க முகத்தோட வந்தா தலை போகுமா? என்ன போகுமா? நம்ம எல்லாரும் எங்க வந்திருக்கிறோம்? ராஜாவை சந்திக்க வந்திருக்கிறோம். ஆமா. நீ துக்க முகமா இருக்கிறது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது கவலையோட வந்திருக்கலாம், துக்கத்தோட வந்திருக்கலாம். ஆராதனை வேலை எல்லாத்தையும் இறக்கி ஆண்டவர் பாதத்துல வச்சிடணும். ஆமா. போகும்போது கூடவே தூக்கிட்டு போயிடக்கூடாது. இறக்கி வைக்கிறதுனா என்னது? உங்க உள்ளத்துல இருக்கிற பாரம், வேதனை, கவலை, கண்ணீர், எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை நீங்க பாத்துங்க, நான் உங்ககிட்ட சொல்லதான் வந்திருக்கிறேன், உங்களை சந்திச்சு இதெல்லாம் சொல்லிட்டு போக தான் வந்தேன் சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போயிடணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு போகும்போது ஜெபம் பண்ண வராங்க. போகும்போது சொல்றது, ஆமாங்க எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, சரி போயிட்டு வரட்டுமா சொல்லிட்டு போகும்போது என்ன எடுத்துட்டு போயிடுறாங்க? வந்தபடியே போகக்கூடாது. வந்தீங்களா? ஆண்டு சம்மதம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போகும்போது விடுதலையாட போகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இறக்கி வச்சுட்டீங்களா? இல்லை தலைமையிலே வச்சுட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்தாலே அந்த கதையாக தான் வருது. ஒரு மனுஷன் பாரத்தை நிலத்துலேருந்து விவசாயம் பண்ணி நெல்லெல்லாம் அடித்து தலையில் மூட்டையை தூக்கிட்டு வந்தானா. அந்த வழியாக ஒரு லாரியில் போடுறத மனுஷன் பார்த்தானா, ஐயா இவ்வளோ கஷ்டமான பாரம், இவ்வளோ வெயிட்டாக இருக்குமே, இறக்குற ஒரு 75 கிலோ இருக்குமே மூட்டை, தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்களே. ஆமாங்க, இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் போனோம் எங்கள் வீடு. அந்த லாரி டிரைவர் நிறுத்தி, சரி வாங்க லாரியில் ஏறிக்கிங்க சொல்லி கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் ஏற்றி விட்டுட்டு லாரியில் உட்காந்துட்டு அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காராம். முன்னாடி ஓட்டிட்டு போகும்போது கிளீனர் கேட்குறாராம், அவருக்கு இப்போது கழுத்து வலியெல்லாம் சரியா இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாராம். அந்த கிளீனருக்கு சின்ன கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியில் எட்டி பார்த்து கேட்குறாராம், என்னங்க இப்போ வலி வேதனைலாம் இல்லாமல் இருக்கா? ஏங்கப்பா வலி வேதனை குறையிலையே. இல்லைங்க குறையிலே. நான் அந்த கண்ணாடியில் விட்டு பார்த்தா லாரி பின்னாடி ஏறி உட்காந்துருக்க மனுஷன் மறுபடியும் தூக்கி என்ன பண்ணிருக்கான் தலையில? சொல்லுங்க, தலையில அதே மூட்டை தூக்கி வச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போன டிரைவர் வண்டி நிறுத்தி, அப்பா நீ வலியோட வேதனையோட வர சொல்லித்தான் லாரி நிறுத்தி உனக்காக நான் மூட்டை ஏற்றி வச்சிருக்கேன், ஆனா லாரியில் ஏறிட்டு போய் என்ன பண்ணிருக்க மூட்டையை தூக்கி? இன்னைக்கு பலர் தான் செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம அதான் செஞ்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் சமூகத்துல வந்து எல்லாம் இறக்கி வைக்க சொன்னா இறக்கி வச்சுட்டு இறக்குற மாதிரி இறக்கிட்டு போகும்போது பாரத்தை ஏத்திட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வச்சுட்டா ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்க சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்ல எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமே. என் வேதனை, என் கவலை, என் வியாதி, என் பிரச்சனை, என் போராட்டம், நாளைக்குரிய எல்லா காரியங்களும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறவங்க அவர் பார்த்து கொள்வார் சொல்லுவாங்க. விசுவாசிக்காதவங்க இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி கர்த்தர் பார்த்துக்கிட்டோமா இல்லை நீங்களே பார்த்துக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுவாரா, சரி பார்த்துக்கம்மா, நீயே பார்த்துக்கம்மா, எந்த ஹாஸ்பிட்டலா சுத்துறியோ சுத்து, எந்த கடைக்காரங்கிட்டெல்லாம் சுத்துறியோ சுத்து, ஆண்டவர் அமைதியா இருப்பார். அவர் பார்த்துக்கிட்டோமா இல்லை நீங்க பார்த்துக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பார்த்துக்கிட்டோமா இல்லை நீங்க பார்த்துக்கிறீங்களா? சில
சண்டையில் சில சொல்லுவாங்க தெரியுமா, என்ன தெரியுமா, நான் ஒரு கை பார்க்குறேன், ஒரு கையும் பார்க்க தேவையில்ல, 2 கையும் பார்க்க தேவையில்ல, அவர் பார்த்துக்கொள்வார். ஒரு ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள் வார்த்தைக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொப்பனத்தில் ஒரு வார்த்தையை, ஒரு செய்தி மூலமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நாம் மையப்படுவதா எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 23 வரையில வாசிக்கும் போது 4 விதமான நிலங்களை குறித்து வாசிக்கிறோம். அவர் அநேக விசேஷம், 3ஆம் வசனம், அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். எப்படி சொன்னாரு? ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். ஓமை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா எக்ஸாம்பிள், உதாரணங்களாக அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து தமது வார்த்தைகளை அவர் உதாரணங்களாக சொன்னார். என்ன சொன்னார்? கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உதாரணமா விளக்கத்துக்காக ஒரு கதை சொல்றார். இயேசு கிறிஸ்து நிறைய கதை சொல்லியிருக்கிறார். விளக்குவதற்காக ஒரு காரியத்தை, ஆழங்களை, ஒரு கருப்பொருளை விளக்குவதற்காக இயேசு உதாரணங்கள் மூலமாக, ஓமைகள் மூலமாக கதைகளை அவர் சொன்னார். அவர்கள் விளங்கி கொள்ளும்படியாக, அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொன்னார். இயேசு என்னென்ன கதைகளை சொல்லியிருக்கிறார், என்ன ஓமைகளை சொல்லியிருக்கிறார்? ஒரு ஓமை சொல்லுங்களேன். இயேசு சொன்னார், ஆகாயத்து பட்சிகள் கவனித்து பாருங்கள். நம்ம வீட்டு மேல காக்கா உக்காந்தால் துரத்துறோம். ஏசு என்ன சொல்லியிருக்காரு? அவைகளை கவனித்து பாருங்கள் சொல்லியிருக்கிறார். இல்ல, சிலர் ஏதாவது அரிசியெல்லாம் காய வைப்பாங்க, வந்து உட்காரும் போதே துரத்துறோம். அவைகளை கவனிச்சு பார்த்துருக்கீங்க எப்பயாவது? இயேசு கிறிஸ்து ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பார்க்க சொன்னார். எதுக்காக கவனிச்சு பார்க்க சொன்னாரு? ஒரு காரியத்தை கவனிச்சு பார்க்கும்போது தான் அதுல இருக்கிற அர்த்தம் என்ன, ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்பதை விளங்க முடியும். இயேசு கிறிஸ்து ஆகாயத்து பட்சிகள் கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். இந்த ஆகாயத்து பட்சிகள் எதற்காகவும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் கவலைப்படுறதே இல்லை. ஆகாயத்து பட்சிகளுக்கு என்ன இல்லை? கவலையே இல்லை. என்ன இல்லை? கவலையே இல்லை. கூண்டு அழைச்சி வைக்கிற கிளிகளுக்கு ஒன்றா கவலை இருக்கும், இவன் எப்போ திறந்து விட போறான்னு தெரியலையே. ஆனா ஆண்டவர் ஆகாயத்து பட்சிகளை என்ன சொல்றாரு? அலைந்து திரியும்படி அவைகளை விட்டிருக்கிறார். அவைகள்லாம் கீதம் பாடி, கானம் பாடி, பழைய பாடல் கானம் பாடி அவைகள்லாம் பறந்து திரிகிறது. பாட்டு பாடுறதுக்கு காலையில கர்த்தரை துதிக்கிறது யார் தெரியுமா? அதிகாலையில பறவைகள், அதிகாலையில மரங்கள்ல, அவங்க செடிகள்ல, அது எங்க உட்காந்துருக்காங்க, காலையில சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்குதான். ஆமே, காலையில கர்த்தரை துதிக்குது. அதுக்கு கவலையே இல்லை, கர்த்தரை துதிக்குது. என்ன இல்லை அதுக்கு? சத்தமா சொல்லுங்க. அது தாங்க எனக்கு பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியுமா? கவலை. என்ன கவலை? எத்தனையோ கவலையோட வாழறோம். தனிப்பட்ட சரீரத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் சொன்னாரு? கவலை இல்லாத பறவைகளை பார்த்து கவலை இல்லாம வாழ கற்றுக்கொள், அவரை பார்த்து கொள்வார். ஆமே. அது மாத்திரமில்ல, பறவைகள் நாளைக்கு என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்த்து வைக்குதா? இல்லை. ஃப்ரீ பேர்ட். அவைகளை கவனித்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். பாரத்தோட வேதனோடு இல்லை, அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அவைகளையும் உங்கள் பரமபிதா போஷிக்கிறார். அப்போ நம்ம போஷிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. சொல்லுங்க, என்னை போஷிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் போஷிப்பார். ஆமே. ஆகாயத்து பச்சைகளை போஷிக்கிறவர் உன்னையும் என்னையும் அவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. இந்த மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு ஒரு ஓமையாக, உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எதை விதைக்க புறப்பட்டான்? விதை விதைக்க புறப்பட்டான். என்ன விதை? ராஜ்யத்தின் விதை. என்ன விதை? நம்ம புரியுற விதத்தில் சொல்றாம, என்ன விதை? தமிழ்நாட்டில் அதிகமா என்ன விளைச்சல், எதை விதைக்கிறாங்க? நெல்லை விதைக்கிறாங்க. வட மாநிலங்களில் கோதுமை விதைக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு காரியங்கள் விளைகிறது. அப்போ ஆண்டவர் விதைக்கிறவனை பற்றி ஓமை சொல்லும் போது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதிகம் அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை அவளுக்கு சொன்னார். அந்த ஓமையின் கருத்தை அவள் விளங்கி கொள்ளவே இல்லை. இந்த பகுதியில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, 4 நிலங்களை பற்றி சொல்லுகிறாரு. முதல் நிலம் என்ன நிலம்? வழி அருகே. 2வது கற்பாறை. 3வது முள்ளுள்ள இடம். 4வது நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதா, அது நிலைத்திருக்கிறதுனால தான் அது மிகுந்த பலனை கொடுத்தது என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமை தேவஜனமே, ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை தெரியுமா? அந்த 4 நிலங்கள்லேருந்து கற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தை தெரியுமா? நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள். நம்ம நிலைத்திருக்கணும். அவர் செடி, நம்ம கொடி. அவரில் நிலைத்திருந்தா நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். யோவான் 15:7 வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். யோவான் 8 திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 8:31, ஜான் 8:31 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். வாசிக்கலாம் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால், நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்படி என்றால் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவெல்லாம் சீஷர்கள். அவரோட உபதேசத்தில், அவரோட வார்த்தையில நிலைத்திருக்கணும். நீங்க நான் எதில் நிலைத்திருக்கணும்? கர்த்தருக்குள்ள, அவருடைய வார்த்தையில, அவருடைய அன்பில். யோவான் சுவிசேஷம் 15 பார்த்தீங்கன்னா 3 விதமான நிலைத்திருக்கிறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? கர்த்தரில் நிலைத்திருங்க, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்க, அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 எழுதப்பட்டுள்ளது. அன்பில் நிலைச்சிருக்கணுமா? வார்த்தையில் நிலைச்சிருக்கணுமா? கர்த்தர் நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவான் 15 எழுதப்பட்டுள்ளது. போகட்டும், 8ஆம் அதிகாரம் 31 வாசித்த பிரகாரம் அவர்கள் நிலைத்திருக்கிறவர்கள் தான் அவருடைய சீஷலா இருக்க முடியும். அவருடைய உபதேசத்துல பல நேரங்களில் நாம் நிலைத்திருக்கிறது இல்லை. நாம் நிலைத்தில்லாம நம்முடைய விருப்பம் போல, நம்ம மனம் போல போன போக்கில் அவருடைய வார்த்தையை நாம் தள்ளி விடுகிறோம். அவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி விடுகிறோம், அல்லது அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. மனுஷ வார்த்தைக்கு நிலைத்திருக்கிறோம். மனுஷன் இப்படி சொல்லிட்டான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோமா? வேதம் அதுதான் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமே, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையில் நிலைச்சிருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் நம்ம கையில் இருக்குது. நான் படித்த வசனத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது என்று வசனத்தில் நிலைத்திருக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமான காரியங்களை, இந்த ஓமை காரியங்கள் திரும்ப வருவோம். சில காரியங்கள் நிலைத்திருக்கிற காரியங்களை குறித்து சில வேத வார்த்தைகளை வாசித்து வரலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15:1 வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல் எழுதுகிறார், அதை கை கொண்டிருந்தால், சுவிசேஷ வார்த்தைகளை, உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை கை கொண்டிருந்தால், அந்த வார்த்தைகளை நிலைத்திருந்தால், நீங்க அந்த உபதேசம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைச்சிருக்கிறோமா? எனக்கு அருமை தேவஜனம், வேதத்தை நம்ம வீட்டில் வாசிக்கிறோம், படிக்கிறோம், சில நேரங்களில் யோசிக்கிறோம், சில நேரத்தில் தியானிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். அந்த கேட்கறதுல, அந்த படித்த வார்த்தையில, தியானிச்ச வார்த்தையில நிலைத்திருக்கிறோமா?
இயேசு சொன்னார், abide in me and I will abide in you. என்னில் நிலைத்திரு, நான் உன்னில் நிலைத்திருக்கிறேன். நீங்க ஆண்டவருக்குள்ள அவர் வார்த்தையில் நிலைச்சிருக்கிறோமா? நிலைத்திருக்கிறதுனா என்ன? பாருங்க, நம்ம சுற்றிலும் மரம் செடி கொடிகள்லாம் ஒரே இடத்துல நிலைச்சிருக்கிறதுனால தான் என்னது? வளர்ந்து, சொல்லுங்க, வளர்ந்து பூ காய் கனி எல்லாம் கொடுத்து அவர் நிழலை கொடுத்து ஆசீர்வாதமா இருக்குது. இந்த வாரம் நான் இங்க நிலைச்சிருப்பேன், அடுத்த வாரம் அங்க நிலைச்சிருப்பேன், அடுத்த வாரம் அங்க வச்சு ஒவ்வொரு இடத்துல செடியை மாத்தி மாத்தி பிடிங்கி நட்டுட்டே இருந்தா செடி என்ன ஆகும்? நம்முடைய செத்து போகும். அதே போல நம்ம விசுவாசம் செத்து போயிடுச்சு. அனைவருடைய விசுவாசம் செத்து போயிட்டு. காரணம் என்ன? வசனத்தில் நிலைத்து இருக்கல, வசனத்தில் நிலைத்திடல. எங்க வீட்டுல தொட்டி இருக்குது, அத செடிகள் இருக்குது. சில செடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா, ஒரு 3-4 வருஷமா இருக்கும். ஒரு மிளகாய் செடி, அது வளர்ந்து அது பூவிட்டு மிளகாய் காய் வந்துச்சு, மிளகாய் பறிச்சோம். அதுக்கு பிறகு அந்த தண்ணி ஊற்றல, சரியானபடி பராமரிக்கல, அது செத்து போயிட்டு காய்ந்து போயிட்டு. இந்த வெயில் உஷ்ணத்து நாட்கள், அந்த கோடை வெயில்ல கவனிக்கல, செத்து போயிடுச்சு. இப்போ சமீபமா 2-3 வாரங்களுக்கு முன்னாடி இந்த மழை நாட்கள்ல திடீரென்று வீட்டில் என்ன சொல்றது, பழசா போன அல்லது அழுகி போன வெங்காயத்தை கொண்டு போட்டாங்க. அது மேலதான் இருக்குது, நட்டு வைக்கல, மேலதான் செடி தொட்டியில தான் போடப்பட்டது. ஆனா அந்த மழை, அந்த மண்ணு பட்டு என்னாச்சு, அந்த செத்து போச்சுன்னு நினைச்ச அந்த வெங்காயம், அழுகி போச்சுன்னு நினைச்ச அந்த வெங்காயம் என்னாச்சு, மறுபடியும் துளிர் விட்டுச்சு. பார்க்கறதுக்கு உயிர் இருக்குப்பா, மறுபடியும் துளிர்ச்சிச்சு, சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அது ஒழுங்கா பள்ளம் தோண்டி ஒழுங்கா நட்டு வச்சா அது என்ன ஆகும்? நிலைத்து அது வெங்காய தாள்களை கொடுக்கும். அதை அப்படியே விட்டா என்ன ஆகும்? செத்து போயிடும். நிலைத்திருந்தால், பக்கத்துல பார்த்து, நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். நிலைத்திராவிட்டால், நான் சொல்லல, இங்க இந்த ஒரு சத்தம் கேட்கு, செத்து போயிடுவீங்க. விசுவாசம், இன்னைக்கு அனைவரோட விசுவாசம் நிலைத்தில்ல, கர்த்தருடைய வசனத்துல நிலைத்திராதனால்தான் அனைவருடைய விசுவாசம் செத்து போயிற்று, அனைவரோட நம்பிக்கை செத்து போயிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துல கேட்ட உபதேசத்துல, என்னோட உபதேசம் நிலைத்திருங்கள் இயேசு சொன்னார். இன்றைக்கு அவருடைய உபதேசத்துல, அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கிறோமா? கொலோசியர் 1:22 வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? வாசிக்கலாம். கொலோசியர் 1:22. Thank you Jesus. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். என்னது? நம்பிக்கையை விட்டு ஸ்திரமாயும் உறுதியாயும். எல்லாம் சொல்லுங்க, ஸ்திரமாயும். அப்படி ஸ்திரம் தெரியுமா? எலாசிட்டி. சோதனை வரும், சோர்வு வரும், ஆனாலும் இல்ல, நான் விசுவாசம் நிலைச்சிருப்பேன் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணினாம நடந்துச்சு, ஆண்டவர் வசனத்தை வாசித்து ஜெபிக்கிறீ, என்ன நடந்துச்சு சொல்லுவாங்க. உண்மைதான். ஸ்திரமாயும் உறுதியா. எல்லாம் சொல்லுங்க, உறுதி. எல்லாம் சொல்லுங்க, ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால், கேட்ட சுவிசேஷ வார்த்தையில் நிலைத்திருப்பீர்களானால், அப்படி என்ன அர்த்தம்? என்ன ஆகுமா? நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நீங்க அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவீங்க. உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற முடியும். இன்னைக்கு நாம அந்த வசனத்தில் நிலைத்திருக்கிறோமா? அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோமா? மகளே, இன்னைக்கு நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நிலைத்திருங்கள். அதெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசன வார்த்தையில் நிலைச்சு அனுப்பியிருக்கிறார் உங்களுக்கு. நிலைத்திருங்கள். அபாய்ட். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைச்சிருங்க. அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் நிலைத்திருங்க. அந்த வார்த்தை தான் உங்க வாழ்வில் ஜெயத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்வில் வெற்றியை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும். ஆமென். அந்த வார்த்தையில் நிலைத்திருங்க. கேட்ட வார்த்தையை நிலைத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் கொலோசை சபைக்கு அவர் அறிவுரை கூறுகிறார். கேட்ட வார்த்தையில் நிலைத்திருங்க. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3:8 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3:8. இப்படியாக பவுல் தெசலோனிக்க சபைக்கு அவர் எழுதுகிறத வாசிக்கலாம்.
வாசிங்க சத்தமா. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். பவுல் எழுதுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள்ள அவருடைய வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஏன் இன்னைக்கு அநேகர் அந்த விசுவாசத்துல கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறது இல்லை. நாணல் பார்த்தீங்கன்னா அந்த காற்றடிக்கும் போது நாணல் சாய்ந்து கொடுக்கும், அந்த காற்றின் வேகத்திற்கு தகுந்தபடி சாய்ந்து கொடுக்கும், மறுபடியும் அந்த நாணல் நிற்கும். இன்னைக்கு அன்னையுடைய விசுவாசம் ஆடிக்கொண்டே இருக்குது. ஆடலாம் ஆனா விழுந்துடக்கூடாது. ஆமா, உறுதியாய் எல்லாம் சொல்லுங்க, உறுதியாய் உன்னுடைய விசுவாசம் கர்த்தருக்குள் உறுதியா இருக்கணும். அவரோட வார்த்தையில வேரூன்றி இருக்கணும். உடைய விசுவாசம் கர்த்தருக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய வசனத்துல இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையில வேரூன்றி இருக்கிறோமா என்பது முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு பலர் அந்த விசுவாசத்தின் ஆவியை விட்டு விட்டார்கள், அந்த கர்த்தர் மேல இருக்க நம்பிக்கையை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு உங்க விசுவாசம் இன்னைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறதா? உடைய நம்பிக்கை இன்னைக்கு இழந்தவர்களா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனம் நம்ம இன்றைக்கு அழைக்குது, நிலைச்சிருங்க. வேதத்துல அழகான ஒரு சம்பவத்தை எழுதப்பட்டுள்ளது. வாசிக்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் தெசலோனிக்கேயர் பெரோயா பட்டணத்தார் சொல்லுங்க, தெசலோனிக்கே பட்டணத்தார் சொல்லுங்க, தெசலோனிக்கே பட்டணத்தார், பெரோயா பட்டணத்தார். இந்த ரெண்டு பட்டணத்தை குறித்தும் வேதம் தலநிலைவாய் சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தார்களாம். வாசிக்கலாம், எடுத்து திருப்பி கொள்ளும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்போஸ்தலர் 17:11 முதல். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார். எல்லாம் சொல்லுங்க, என்ன பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார் கர்த்தருடைய வாக்கியங்களை மனோவாஞ்சையா ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு வார்த்தையை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மனோவாஞ்சையா ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில் நிலைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமா? வசனத்தை ஆராய்கிறவர்கள் நற்குணசாலிகளாய் மாறுகிறார்கள். ஆமென். பிரச்சனையில ஆராய்கிறவர்கள் பிரச்சனையாளர்களாய் மாறுகிறார்கள். சொல்லுங்க, வசனத்தை ஆராய்கிறவர்கள். எல்லாரும் வாயில் சொல்லலாமா? வசனத்தை ஆராய்கிறவர்கள் நற்குணசாலிகளாய் மாறுகிறார்கள். பிரச்சனை ஆராய்கிறவர்கள் பிரச்சனையாளர்களாய் மாறுகிறார்கள். நீங்க நிறைய பேர் பிரச்சனை ஆராய்ச்சி செய்யறாங்க. அப்படி சொல்லியிருப்பாங்களோ, இப்படி சொல்லியிருப்பாங்களா, ஓ அப்படியா நடந்துச்சு, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ என்று சொல்லி தூக்கம் கெட்டு, தலைவலி வந்து, பிபி வந்து, தேவையில்லாத பிளட் பிரஷர் வந்து, ஹாஸ்பிட்டலுக்கு சென்று மருந்து மாத்திரை வாங்கி ரெகுலர் கஸ்டமராய் மாறி, எதுக்கு ரெகுலர் கஸ்டமர்? ஆமா, ஹாஸ்பிட்டல் டாக்டர் போனோடனே வா வெரி குட், வெல் டன், இனிமேல் சாப்பிடுங்க, இனிமேல் நீங்க எனக்கு லைஃப் லாங் கஸ்டமரா மாறிட்டீங்க. யாருக்கு நஷ்டம்? வேதம் தளந்தளிவாய் நமக்கு சொல்லுகிறது, வேதத்தை ஆராய்கிறவர்கள் நற்குணசாலிகளாய் மாறுறாங்களாம். அவங்க சுவாபங்கள் மாறுது, அவங்க பேசுகிற விதங்கள் மாறுகிறது, அவங்க யோசிக்கிற விதங்கள் மாறுகிறது. ஏன்? வசனம் அவர்களை புடமிடுகிறது, வசனம் சிந்தையை மாற்றுகிறது. வசனத்தை தியானிக்கிறவர் நற்குணசாலியா மாறுறாங்க. பிரச்சனைகளை ஆராய்கிறவர்கள் சொல்லுங்க பிரச்சனையாளர்களாய் மாறுகிறார்கள். விற்பனையாளர்களாய் மாறுறாங்களோ இல்லை, என்ன மாறுறாங்க? பிரச்சனையாளர்கள். நீங்க பிரச்சனையாளரா? வீட்டில் நிறைய வீடுகளில், நான் பொதுவாக சொல்ல விரும்புகிறேன், நிறைய வீடுகளில் பிரச்சனையாளர்கள் யார் தெரியுமா? வசனத்தை ஆராய்கிறவங்க இல்லை, பிரச்சனையை ஆராய்கிறவங்க.
இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க. இந்த வசனத்தில் வாசிக்கும் போது மனோவாஞ்சையாய் பட்டத மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். அவைகளை ஆராய ஆரம்பிச்சிட்டாங்களாம். நைட் அண்ட் டே வசனம் 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 இப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம வாழ வேண்டுமே. கர்த்தருடைய வசனம் வாழ்வில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ மோசே இதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? நிலைத்திருக்கிறதை குறித்து மோசே என்ன சொல்லி இருக்கிறார்? தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதக்காரர் என்ன சொல்லி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாம ஆராயணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து ஆராயணும். அதுக்கு மாறாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யார் என்ன சொன்னாங்க, மனுஷ வார்த்தைகள் என்ன என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். சபையே, நீ ஒரு சீஷன். அந்த தீமோத்தேயு சீஷன், அடுத்த ஊழியக்காரன் அவன் தான். அந்த தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ எவைகளை கற்றுக்கொண்டாயோ அவைகள் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன். பரிசுத்த வேத எழுத்துக்களை நீங்க அறிந்தவர்கள், அவைகள் நிலைத்திரு. 14ஆம் வசனத்தை மறுபடியும் போகும்படி கேட்கிறேன். 14ஆம் வசனம், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. பக்கத்துல உங்க பார்த்து கையப்படி சொல்லுங்க, நீங்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன பண்ணுமா? நிலைத்திரு. நிலைத்திருனா என்ன அர்த்தம்? விலகிடாத. கையை பிடிச்சிருக்கு பார்க்கலாம், எவ்வளவு பிடிச்சிருக்கு பார்க்கலாம். நிலைத்திருக்குது பார்க்கலாம். கை நிலைத்திரு. எல்லாம் சொல்லுங்க, நிலைத்திரு, பிடித்திரு, உறுதியாயிரு, அசைஞ்சாலும் விட்டுறாத. வசனத்தை சொல்றேன். ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. உங்க கோஆபரேஷனுக்கு ரொம்ப நன்றி. உலகத்தை எவ்வளோ சர்ச்சு போயிருக்கிறேன், எவ்வளோ ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களுக்கு பிரசங்கம் பண்றது மாதிரி ஒரு இன்பம் எங்கேயுமே இல்லை. இது ஒரு முகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நான் எதை கற்று நான் நிச்சயித்திருக்கிறேனோ அதில் நிலைத்திருக்கணும். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு, கர்த்தர் இந்த உபதேசத்தை கொண்டு என்னோட பேசினார், நான் அவைகள் நிலைத்திருக்கணும். இன்னைக்கு அநேக பிசாசு பார்க்கறான். யாரதமா பிசாசு டார்கெட் பண்றான்? யாரு வசனத்துல உறுதியா இல்லையோ அவர்கள்லாம் பேய்க்கு டார்கெட்டு. நேற்று மாலையில கொஞ்சம் பேயை பத்தி பேசினேன். இன்ட்ரெஸ்டிங் டாப்பிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்தவங்களுக்கு தெரியும். சனிக்கிழமைகளில் மாலையில் அந்த பிளஸர் சர்வீஸில் ஒரு டீச்சிங் மாதிரி எடுஃபிகேஷன் மெசேஜஸை நிறைய கொடுத்து கொண்டு இருக்கிறேன். சனிக்கிழமைகளை மாலையில் 6 o'clock நடக்கிற அந்த ஆராதனைகளை பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களாக சீஷர்களாக உருவாக்கப்படுகிற செய்திகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நேற்று எப்படி பேயை துரத்துறது இந்த செய்தியை கொடுத்தோம். யாரை துரத்துறது? நல்லா கேட்குது. அப்போ சிரிக்கிறீங்க. அப்பா ஆமாம், பேய் துரத்த செய்தி முதல்ல கொடுங்க பாஸ்டர். நேற்று கொடுத்துட்டேன். பார்ட் 1 கொடுத்துருக்குறேன். பேய்களில் பலவிதம், நீங்கள் வீடுகளில் பார்ப்பது ஒரு விதம். சரி போகட்டும், கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இதுக்கு இந்த பாயிண்ட் மாறிச்சு. என்னம்மா? வசனத்தை ஆராயாதவங்கள பிசாசு தாக்குறான். வசனத்தை நிலைச்சிருக்கிறவங்கள பிசாசு தொடர்ந்து யோசிக்கிறான். ஐயோ, நம்ம வசனத்திலே நம்ம ஜெயிச்சிடும், நம்ம வசனத்திலே நம்ம துரத்திடும். இயேசு கிறிஸ்து பேயை எப்படி துரத்தினார்? என்ன சொல்லுங்க? வசனத்தினால். அவர் வசனமானவர். அவர் அந்த வசனத்தினால பேயை துரத்தினார். இன்றைக்கு நாம நம்மளோட பிரச்சனைக்கு மேற்கொள்ள வேண்டும்னா வசனம், வசனம் உள்ளத்துல நிலைத்திருக்கணும். இதயத்துல வசனம் நிலைத்திருக்கணும்.
நம்ம இதய ஆழங்கள்ல வசனம் நிலைத்திருக்கணும். நம்ம வாழ்வில் சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது விழுந்து விடக்கூடாது. வசனம் அதான் சொல்லுது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. தீமோத்தேயுவே, இளம் ஊழியனே, கர்த்தருடைய தாசனே, நீ கற்று நிச்சயித்து கொண்டவையில் நிலைத்திரு. நீ நிலைத்திருக்கும் போதுதான் ஆசீர்வாதம், நீ நிலைத்திருக்கும் போதுதான் உயர்வை, மேன்மை காண முடியும். இன்றைக்கு அநேகர் அந்த வசனத்தின்படி வாழாம அந்த வசனத்தை விட்டு கொஞ்சம் வழிவில் எடுக்கிறார்கள், வசனத்தை விட்டு கொஞ்சம் அப்படி நகர்ந்து விடுகிறார்கள். அதனால்தான் மோசே யோசுவாக்கு எழுதுகிறார். ஆண்டவர் அதான் சொல்றாரு யோசுவாக்கு. அவர் சொல்லும் போது சொல்லிட்டு போறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியவே கூடாது, இவைகளே பேசிக்கொண்டு இவைகளே நிலைத்திரு. வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவரும் அதே வார்த்தைகளை மறுபடியும் யோசுவாவுக்கு சொல்றாரு. யோசுவா, இதுதான் விக்டரி சீக்ரெட்ஸ். ஏன் தெரியுமா? ஜனங்கள் லட்சக்கணக்கா இருக்கிறாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவள் குடியிருக்க போறாங்க. இந்த தேசத்துல அவங்க குடியிருக்கும் போது நடக்குது என்ன தெரியுமா? அநேக பிரச்சனைகள், போராட்டத்தோட வருவாங்க. அவங்களுக்கு நல்ல யோசனை சொல்ல வேண்டுமானால் உன் யோசனை ஓரம் வச்சிடு, உன்னுடைய சுய எண்ணங்களை ஓரம் வைத்து விடு. என்னுடைய வேதத்தின் படியே, நான் எழுதி கொடுத்திருக்க நியாயப்பிரமாணத்தின் படியே, மோசையின் நியாயப்பிரமாணத்தின் படியே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லு. வசனத்திலிருந்து ஆலோசனை சொல்லு. வசனம் எப்படி சொல்லுகிறது, நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று வசனத்திலிருந்து ஆலோசனை கொடு. ஆமே, ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு பிரச்சனை, போராட்டம் வரும்போது சொந்த யோசனை, என் சுய புத்தியில யோசனை சொல்லுவேனால் அது வேற மாதிரி நடந்துரும். ஆனா வசனம் இப்படி சொல்லுகிறது, வாழ்க்கையை பற்றி, குடும்பத்தை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி செய்வீர்கள், ஆனால் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம், உங்க வாழ்வில் நன்மை, உங்க வாழ்வில் உயர்வு, உங்க வாழ்வில் மேன்மை என்று வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு வசனத்தில் வெளிப்பாடுகளை கொடுக்கும் போது அது ஆசீர்வதிக்கிறது, அது குடும்பங்களை கட்டுகிறது, பிரச்சனைகளை, போராட்டங்களை இது வேற இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவிடத்துல ஆண்டவர் அதான் சொன்னார். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். மோசே எழுதி கொடுத்த கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. கர்த்தர் உன் கொடுத்த வார்த்தையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதுதான், அதுபடிதான் கர்த்தர் செய்கிறார். இந்த வருஷம் ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்தார். நான் சொன்னேன், இந்த வருஷத்துல உங்க வாழ்வில் கடன் பிரச்சனைகளை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஆமே, இந்த ஃபினான்ஷியல் கிரிசிஸ்ல இருந்து, இந்த பொருளாதார நெருக்கடியில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறார் சொன்னேன். ஆமே, இந்த வருஷம் தொடக்கத்திலே சொன்னேன், கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆயத்தப்படுத்த போகிறார். அதனால வசனத்தின்படி செய்ய ஆரம்பிங்க. யார் வாழ்வில் தெரியுமா ஆசீர்வாதம்? எதுக்காகனா இந்த வார்த்தை சொல்றேன், யார் வாழ்வில் கர்த்தர் உயர்வு மேன்மை கொடுக்க தெரியுமா? அவரை கனம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஃபினான்சியல் பிரேக் த்ரூ வேணுமா, பொருளாதார பெரிய ஆசீர்வாதத்தை காண வேணுமானால் கர்த்தரை கனம் பண்ணு. தசமபாகம் காணிக்கை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணு. வேதம் அதான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். முதலாவது கர்த்தருக்கு தசமபாகம் காணிக்கை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் உன் வாழ்வில் ஆசீர்வாத உயர்வை கொடுப்பார். இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை காண்பாய் இந்த கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமே, இது சொல்லப்பட்ட வார்த்தைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். நான் இன்றைக்கு இந்த மாசத்துல நான் கர்த்தரை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணிட்டேன்னா, ஒரு வார கூலி இருக்கலாம், தினக்கூலி இருக்கலாம், ஒரு மாத கூலியில நீங்க சம்பாதித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தரை கனம் பண்ணுங்க. நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமே. அடுத்தது ஜெப வேலை. தினந்தோறும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்றதை மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது.
கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பதற்கு நேரம் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு நிறைய மொபைலில் பார்த்தோன்னா வாரம் ஸ்க்ரீன் டைம் வருது. ஸ்க்ரீன் டைம் சொல்லிட்டு வருது. என்ன தெரியுமா? இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எவ்வளோ நேரம் மொபைலை பார்த்தீங்க, மொபைல் ஃபோனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, மொபைல் ஃபோன் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குது. தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏய் நீங்கள் எல்லாம் வந்துடுச்சு. வாட்ஸ்அப்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து விட்டது. நீங்கள் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, ஃபோன் தான் உங்களை என்ன பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் ஃபோனை கண்ட்ரோலாக வச்சிருக்கீங்க. நான் நினச்சா ஆஃப் பண்ணிவிடுவேன், நினச்சா தான். நீ அதை நினைச்சா, நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அது உங்களை அடுத்தது போ, அடுத்த ஷார்ட்ஸுக்குள்ளே போ, அடுத்த வீடியோக்குள்ளே போ, அடுத்த லிங்க்குள்ளே போ, அடுத்தது செய், இதை செய் என்று சொல்லி அது உங்களை என்ன செய்யுது? என்கேஜாக வச்சுக்குது. சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படியே படுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா 10 நிமிஷம் ஃபோனை பார்க்கலான்னு அப்படி படுத்து தள்ளுறீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் என்ன பண்ணிட்டு இருக்குது? தள்ளிட்டு போயிடுது. நிறைய பேருக்கு விலங்கலை, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. 6 இன்ச்சு ஃபோனு 6 அடி மனுஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. 6 அறிவுள்ள மனுஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஆமாவா? 10 நிமிஷம் ஃபோனை நான் யூஸ் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு 10 நிமிஷத்துல எடுத்து யூஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் வைக்கிறவங்க யாரு? நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னு அர்த்தம். 10 நிமிஷத்தை தாண்டு 1 செகண்ட் போனாலும் அது உங்களை என்கேஜா வச்சுக்குதுன்னு அர்த்தம். போகட்டும். மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு. மோசே கிட்ட மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் யோசுவாக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்றாரு? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய, 7ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமானதாயிரு. கவனமாயிரு. எல்லாம் சொல்லுங்க, கவனமாயிரு. எல்லாம் சொல்லுங்க, பாயிண்ட் நம்பர் 1, கவனமாயிரு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னவாயிரு? என்னவாயிரு? கவனமாயிரு. டிராபிக் ரூல்ஸ், போக்குவரத்து விதியில் அதுல ரெட் லைட் இருந்தா என்ன அர்த்தம்? நிறுத்து. எல்லோ லைட் இருந்தா என்ன அர்த்தம்? கவனி. கிரீன் லைட் இருந்தா என்ன அர்த்தம்? செல், புறப்படு. ரெட் லைட் எரியுதா, இல்லவா? கவனமாயிரு. நீ கவனமாயிரு, கவனமாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும். நீ புத்திமானா நடக்கணும், புத்தியா பேசணும்னா கர்த்தருடைய வசனத்தை விட்டு வலது புறம் இடது புறம் சாயாதே. அடுத்த வசனம், 8ஆம் வசனம். தம்பி போடுங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. முதலாவது என்ன சொன்ன? 7ஆம் வசனத்துல கவனமாயிரு. 8ஆம் வசனத்துல பிரியாது இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, பிரியா இருப்பதாக. நான் பிரியாவை சொல்லப்பா, வசனம் பிரியாது இருப்பதாக. நம்ம சர்ச்சில் பிரியா சிஸ்டர் இருக்கிறாங்க. வசனம் வாயை விட்டு, அப்படின்னா வசனம் வாயில் என்ன பண்ணும்? வாயில் இருந்துகிட்டே இருக்கணும். வசனம் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு வாயில் என்ன இருக்குது? உங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேளு பாருங்க, உங்க வீட்டு அம்மாட்ட கேட்டு பாருங்க. வீட்டில் ஒரு அம்மாவோ ஐயாவோ பிள்ளைகளோ எதை வீட்டில் எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க? பிரச்சனையை, போராட்டம், வாயை விட்டு பிரியாது இருக்குதா? கவலை பிரியாது இருக்குதா? இல்லை. வசனம் சொல்லுது, வசனம் வாயை விட்டு. ஆமா, ரொம்ப யாராவது பிரச்சனை பேசினா போ, இந்த வசனத்தை போய் 10 முறை படிச்சுட்டு வந்து 10 மணி நேரம் சொல்லுமா அப்படி சொல்லி அனுப்புங்க. வசனம் வாயை விட்டு பிரியாது இருப்பதா. பாயிண்ட் நம்பர் 2, வசனம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. கவனமாயிரு, பிரியாது இருப்பதாக. இதில் எது இருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கிறபடி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பாயிண்ட் நம்பர் 3 என்ன சொல்லுங்க? தியானித்து கொண்டிரு. தியானித்து கொண்டிரு. இன்னொரு வார்த்தை சொன்னா, அதையே யோசித்து கொண்டிரு. எதை? கர்த்தருடைய வசனத்தை யோசித்து கொண்டிரு. கர்த்தருடைய வசனத்தை நினைத்து கொண்டிரு. கர்த்தருடைய வசனமே உன் சிந்தையில நினைவா இருக்கட்டும். கர்த்தருடைய வசனத்தையே நினைத்து கொண்டிரு. தியானித்து கொண்டிருக்கு. உங்களுக்கு புரியுற விதத்தில் சொல்றேன். அவைகளையே யோசித்து கொண்டிரு. அவைகளை அசை போட்டு கொண்டிரு. கர்த்தருடைய வசனத்தையே உட்காரும் போது, எழுந்த போதும், எழுந்திருக்கும் போதும் பேசிக்கொண்டிரு.
கர்த்தருடைய வசனம் நம்ம இதயத்துல சிந்தையில் நிலைத்திருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்க உள்ளத்துல ஆழமா பதிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். இன்றைக்கிலிருந்து உங்கள் பிரச்சனைகளை பேசாதீங்க, உங்கள் போராட்டங்களை பேசாதீங்க. அதுக்கு மாறாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பேசுங்க. எல்லாவற்றுக்கும் அதில் தான் தீர்வு உண்டு. ஆமென். தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை, அப்பொழுது என்ன சொல்லுங்க, எப்போதமா அற்புதம் நடக்குது, அப்பொழுது என்ன சொல்லுங்க, அப்பொழுது எப்பொழுது கவனமாயிரு, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக தியானிச்சு கொண்டிரும். ரூல்ஸ் 3 ரூல்ஸ் கொடுத்தாரு, கோல்டன் ரூல்ஸ் 3 ரூல்ஸை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அடுத்தது அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, ப்ராஸ்பரிட்டி, விக்டரி, ஜெயம், உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், அனுக்கிரகம், நன்மை எப்பதான் உண்டாகுது, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்பதான் ப்ராஸ்பர் ஆகுது, நீ தியானிச்சு கொண்டிருக்கும் போது, கவனமா இருக்கும்போது, அவைகளை நிலைத்திருக்கும் போதும், வாயை விட்ட வசனங்கள் பிரியாது இருக்கும் போது நடக்குது என்னவா, வாய்க்க பண்ணுவாய். வாய்க்கிறது, உன் கைகள் செய்கிறது வாய்க்கிறது, உன் யோசனைகள் வாய்க்கிறது. ஆமென். 9ஆம் வசனத்தை திருப்பிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, கதை சொல்றாரு, நான் சொல்லிட்டேன்லம்மா. உன் வெற்றிக்கான ரகசியத்தை, பிசினஸ் சீக்ரெட்ஸ்க்கான ரகசியத்தை கர்த்தர் சொல்லிட்டாரு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு வருகிறார். எப்படி வராரு, வார்த்தையா வராரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வராரு கர்த்தரு, வார்த்தையா வராரு. ஆமென். அல்லேலூயா. 4 வாலண்டியர்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். சகோதரிகள், வாலிப பிள்ளைங்க எழுதுங்க பார்க்கலாம். யூத் எழுதுங்க பார்க்கலாம். 4 சகோதரி, 2 சகோதரர் இல்லை, 4 சகோதரி இங்க வச்சிடலாமா, வாங்க. 4 யூத் வாங்க, ரெடியா வாங்க. அவங்க கொடுக்குற ஒரு மாலையை போட்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை வாசித்து நம்ம தியானிச்சு முடிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13, மத்தேயு 13 திருப்பிக் கொள்ளலாம். இயேசுவிடத்துல வந்து சிஷ்யர்களை கேட்கிறாங்க. 10ஆம் வசனத்துல, மத்தேயு 13:10 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டாங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமா சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. மறைப்பொருளா அவர்களுக்கு இருந்துச்சு, என்ன சொல்லுகிறார் என்பது விளங்கல. கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பது விளங்கல. வாங்க, இன்னொருத்தர் வாங்க. தேங்க்யூ லார்ட். ஒருத்தர் வாங்கம்மா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 4 பேர்ல ஒருத்தர் வாங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ லார்ட். வாசிக்கலாமா? இந்த 4 நிலங்களை குறித்து வாசிக்கலாம். ஒவ்வொரு நிலங்களை சொல்லும் போதும் அந்த ஒவ்வொரு நிலங்களா வரட்டும். 18ஆம் வசனம், மத்தேயு 13:18. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். என்ன சொல்றாரு? விதைக்கிறவனை பற்றிய ஓமை. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, முதலாவது என்ன நிலம்? கற்பாறை. எங்கம்மா கற்பாறை? ஆமா, இங்க வாமா. வழி அருகே வா, மன்னிக்கணும். ஓகே, வழி அருகே வாமா. இங்க வழியிலேயே வரமாட்டேங்குதே, வாமா வழி அருகே வாமா. நான் நிலத்தை பத்தி தான் சொன்னேன். ரொம்ப அருமையான சகோதரி, வாங்க. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. என்ன விதை இது? எல்லாம் சொல்லுங்க, என்ன விதை? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை குறித்து வேதம் சொல்கிறது. இங்க நில்லுமா பாருங்க. வழி அருகே விதைச்சா அந்த வழியிலிருந்து எல்லாம் மிதிச்சு ஓரமா போயிடுது. அதான் அந்த விதை ஓரமா போயிடுச்சு. 19ஆம் வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது, வசனத்தை கேக்குது ஆனா அந்த விதை என்ன பண்ணலையா? உணராது இருக்கும் போது, பொல்லாங்கன். எல்லாம் சொல்லுங்க, பொல்லாங்கன். பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். பாருங்க, இந்த விதை வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்ன ஆகுது? வசனத்தை கேக்குது. கேட்டு என்ன? கேட்டும் கேட்டும் உணராது இருக்கும்போது, எல்லாம் சொல்லுங்க, என்னவா? இல்ல அப்படி பதில் சொல்ல மாட்டேன். கேட்டும் உணராது இருக்கும்போது, வசனத்தை கேட்கிறாங்க, உணர்வு இல்ல. வசனத்தை கேட்டுன்னு உணர்வு இல்ல. என்ன பிரசங்கத்தை பாஸ்டர் பண்ணிட்டு போறாரு, நமக்கு தெரியாத பிரசங்கமா?
அந்த காலத்திலிருந்து நம்ம எத்தனை முறை எத்தனை பாயை கிழிச்சிருக்கிறோம், எத்தனை சேரை தேய்ச்சிருக்கிறோம். பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்க பண்ணுங்க பாஸ்டர். அவர் 10 மணி நேரம் பேசினாலும் நாமெல்லாம் அசராம அப்படியே உட்காருவோம் தெரியுமா? வசனத்தை கேட்டோம், சத்தமா சொல்லுங்க, உணராது இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, உணர்வே இல்ல உணர்வில்லாத ஆவி. அப்போ யார் வரதான்? கவனிங்க, நீங்க வசனத்தை கேட்ட உணர்வு அடையலைன்னா என்ன யார் வரதான்? இந்த வசனத்தை கேட்கறதுக்கு பின்னாடி யார் வர்றது? பொல்லாங்க வரான். அப்ப யாரு? பேய் வரான். பேய் வந்து என்ன பண்றான்? விதைக்கப்பட்டதை வசனத்தை என்ன பண்றான்? உள்ளத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை பறித்து கொள்ளுகிறான். வசனத்தை விதைக்கிறான். கேட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போற வழியிலேயே நீங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க, என்ன வார்த்தை கொடுத்தாங்கன்றது மனசுல இருக்கிறது இல்ல. அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுது? பறவைகள் பறித்து கொள்ளு போகிறது போல பறவைகள் உட்கார்ந்து ஒவ்வொரு நெல்லா சாப்பிட்டுது, ஒவ்வொரு கோதுமையா சாப்பிட்டுது. நீ போ வீட்டில் இங்கே இருங்க, ஆராதனையை முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போய் சேர்றதுக்குள்ளே பேய் வந்து உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமாக எடுத்துருது. போகும்போது என்ன யோசனை போகிறீங்க தெரியுமா? நீங்கள் போய் என்ன சமைக்கலாம்? பருப்பு வேக வச்சுட்டு வந்தோமே, போய் என்ன சமைக்கலாம் சொல்லுங்க. நான் ஒரு யோசனை தான் சொல்கிறேன். இந்த என்ன வேலை செய்யலாம், அது பண்ணணும், இதை பண்ணணும். அப்பாடா ஆராதனை முடிச்சுட்டு இன்னைக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும்பா. உணர்வில்லாத இதயமா வழி அருகே பிசாசு உள்ளத்துல விதைக்கப்பட்டதை, தேவன் விதைச்ச வார்த்தைகள் அவற்றை பிசாசு என்ன பண்றான்? எடுத்துடுறான். வழி அருகே விதைக்கப்பட்டவங்க உள்ளத்துல வசனம் இல்லை. வழி அருகே இருக்கும் போது அந்த வழியில நல்லா தான் விதைச்சாங்க, ஆனா அந்த விதைகள் காற்று அடிச்சுட்டு போயிடுது, வசனம் ஓரத்தில் தங்கிடுது. இந்த விதை என்ன விதை? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அந்த விதையை கொஞ்சம் தள்ளி இல்லாமா? அப்படியே தள்ளி இல்லைங்க, வழி அருகே விதைக்கப்பட்ட, இன்னும் கொஞ்சம் தள்ளி இல்லாமா? ஓகே. அடுத்த விதை என்ன விதை? கற்பாறை. இல்ல ஸ்கிரீன்ல வரட்டும், வரட்டும், ஃப்ரேம்ல வரட்டும். அடுத்த விதை என்ன விதை? கற்பாறை. கற்பாறை விதை எப்படி இருக்கும்? கற்பாறை என்னது? வாங்க. கடினம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது. அந்த கற்பாறையில கூட கொஞ்சம் மண் இருக்கும், அது விளைஞ்சிருமா? வசனம் சொல்லுது கற்பாறை இடங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுது. அந்த கற்பாறை என்ன பண்ணுதுங்க பாத்துக்கிறீங்களா? மலையில கூட என்ன இருக்குது? மலையில என்ன இருக்கு? பாறை. அந்த பாறையில கூட செடி கொடிகளை சுத்தி வளர்ந்துருக்குது. உடனே ஏற்றுக்கொள்ளுகிறது. வசனத்தை வாசிக்க 20ஆம் வசனம். கற்பாறை இடங்களை விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்றான். அப்பாடா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, கர்த்தர் வசனம் கொடுத்துட்டார், பிரைஸ் தி லார்ட், ஆமென். சொல்லுங்க, ஆமென்லாம் வர மாட்டேங்குதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வசனத்தை கேட்டு சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் எல்லாம் சொல்லுங்க, ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய். வசனத்துல வேர் ஊன்ற முடியல. ஏன் தெரியுமா? என்ன இருக்கு சுத்தி? பாறை, மலை. வேறு ஆழமாய் ஊன்ற முடியாதனால கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் சொல்லுங்க, கொஞ்ச காலம் இல்ல கொஞ்ச நேரம் மட்டும்தான் நிலைத்திருப்பான். அப்புறம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். வசனத்தின் நிமித்தம் என்ன வருது? உபத்திரவம், துன்பம். அப்படின்னு அர்த்தமா? வசனத்தை நிலைச்சிருக்குல்ல, அந்த வசனம் உனக்குள்ள உறுதியா இருக்குதா? உபத்திரவம், துன்பம் வருது, அந்த வசனத்தை நிலைச்சிருக்கிறியா? கவனிங்க, நான் சின்ன வயசா இருக்கும் போது ஜபத்தை குறித்த ஒரு செய்தியை கேட்டேன். 1 மணி நேரம் நீ ஜபம் பண்ணணும். அப்ப ரட்சிக்கப்பட்ட புதுசு. நீ ஜபம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கேட்கும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த கூட்டம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் ஜபம் பண்ண சொல்லிட்டு ஒரு மாலை நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு மரத்தடியெல்லாம் போய் முழங்கால் படிட்டு ஜபிக்க ஆரம்பிச்ச. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் இன்றைக்கு நான் விடாப்பிடியே ஜபம் பண்ண போறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஜப குறிப்பிலையும் சொல்லி ஜபம் முடிச்சுட்டு பார்த்தா டைம் 10 நிமிஷம் தான் ஆயிருச்சு. எவ்வளவு நேரம் ஜபம் பண்ண வந்தேன்? 1 மணி நேரம் ஜபம் பண்ண வந்தேன். இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு மேல கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்புறம் நான் சொன்ன ஜபகுறிப்பெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ஜபகுறிப்பில் 2வது முறை சொல்லி
ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதி, உலகத்தை ஆசீர்வதி, எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி மறுபடியும் முடிச்சுட்டு பார்த்தா 7 நிமிஷம் ஆயிருந்துச்சு. மொத்தமா 17 நிமிஷம் தான் முடிஞ்சது. நான் யோசித்தேன், எப்படி 1 மணி நேரம் ஜெபம் பண்றது? அதுக்கு பிறகுதான் ஜெபத்தை குறித்த காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். பல நேரங்கள்ல வசனத்திலிருந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்றது, ஆனா என்ன பண்ண முடியல, வேறொன்ற முடியல. ஏன்? நான் வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியல, இன்னும் வசனத்துல வேறொன்ற என்னை நான் ஈடுபடுத்தல. அதுக்கு பிறகு நான் ஜெபத்தை குறித்த காரியங்களை படிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரோட எப்படி பேசுவது, உரையாடுவது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது எப்படி என்று சொல்லி நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சேன், துதிக்க ஆரம்பிச்சேன், ஜபிக்க ஆரம்பிச்சேன், கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சேன், அநேகருக்கு மன்றாட ஆரம்பிச்சேன், அந்நிய பாஷை ஜபிக்க ஆரம்பித்தேன். இப்படி ஜபிக்க ஆரம்பித்த பிறகு ஒரே ஒரு வாரத்துல என்னுடைய ஜப நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷமா இருந்த ஜப நேரம் அப்படியே மாற ஆரம்பித்தது. 2 மடங்கு 3 மடங்கா மாறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜப நேரம் இன்பம் நேரமாய் மாறிற்று. ஆமே. வேத வாசித்து ஜபிக்கிறது, ஜெபம் பண்ணிட்டே வேத வாசிக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் நானும் ஒன்றரை கலக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா. இந்த நிலம் என்ன நிலம்? கற்பாறை. கற்பாறை. வசனத்தை கேட்டோட சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும், ஆனா கொஞ்ச காலம் வசனத்தின் நிமித்தம் என்ன உண்டாகுதான்? உபத்திரமும் உபத்திரம். உங்க வாழ்வுல உபத்திரம் வரும், துன்பம் வரும், ஆனா அசையக்கூடாது. எல்லாம் சொல்ல உறுதியா இருக்கணும். இது என்ன நிலம்? கற்பாறை. கற்பாறைக்கு வந்து தள்ளலாமா? அப்படியே உருட்டி. ஓகே. அடுத்தது 3வது ஒரு நிலமா. என்ன நிலமா? முள்ளுள்ள இடம். இவங்களுக்கெல்லாம் ஜோக் அடிக்க நினைச்சேன், ஆராதனையில் வேணான்னு விட்டுட்டேன். யூத் மீட்டிங்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி போகட்டும், வாங்க. அடுத்தது 22ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். எல்லாம் சொல்லுங்க, என்ன நிலமா இது? முள். எல்லாம் சொல்லுங்க, முள். எல்லாம் சொல்லுங்க, என்ன நிலம்? முள்ளுள்ள நிலம். அந்த முள்ளுள்ள நிலம் என்னமா? வசனத்தை கேட்கிறவனா இருந்து கேட்கும். சொல்லுங்க, வசனத்தை கேட்கும். என்ன நிலம் அது? முள்ளான வசனம் நல்லா கேட்கும், தலையை நல்லா ஆட்டும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை ஆறாதில்ல பாஸ்டர், என்ன மெசேஜ் கொடுத்தீங்க பாஸ்டர்? மெசேஜ் சூப்பர். என்னமா மெசேஜ் கொடுத்தாரு? எங்க சொந்தக்கார் அப்பா ஒருத்தர் இருக்கார். ஆறாவது முடிஞ்சு பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, சூப்பர் பாஸ்டர் அப்படின்னு. அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூப்பா, நல்லா நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு, என்னப்பா பிரசங்கம் பண்ணீங்க? அவர் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டா, அட நல்லா பண்ணாருமா, சூப்பரா பேசினாரு. என்ன பேசினாரு? அல்ல சொல்லுங்க, என்ன பேசினாரு? சொல்லுங்க, என்ன பேசினாரு? சூப்பரா பேசினாரு. அதை எதை பத்தி பேசினாரு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை முடிச்சுட்டு நீங்க நல்லா இருந்துச்சுங்க, பிரசங்கம் சூப்பரா இருந்துச்சுங்க, என்ன பேசினாரு? அட அது ஏதோ ஒரு கதை சொன்னார் இல்லைங்க. ஆமாங்க, இந்த சாட்டெல்லாம் பிள்ளைங்களாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நீங்க ஆராதனை முடிச்சுட்டு போன பிறகு, வீட்டில் போன பிறகு சொந்தக்காரங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நீங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 4 பிள்ளைங்க வந்தாங்க, சார்ட் பேப்பரை வச்சுட்டு இருந்தாங்க, சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நீ செய்தி என்ன? எல்லாம் சொல்லுங்க, செய்தி என்னது? 4 நிலம். இந்த நிலத்துல நீ எங்க இருக்கிற? இந்த 4 நிலத்துல நீ எங்கே இருக்கிறாய்? நீ எந்த நிலத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறாய்? வழியருகே விதைக்கப்பட்ட நிலமாய் இருக்கிறாயா? அடுத்தது கற்பாறை நிலத்தில் இருக்கிறாயா அல்லது முள்ளுல இருக்கிறாயா? அந்த முள்ளு என்னவா? உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக சொல்லுங்க, உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்ன மயக்கம்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பணம் 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 பணம். ஆராதனை, ஐயோ இல்ல இல்ல இல்லங்க, பணம் முக்கியங்க. பணம் கொடுத்தா நான் ஆராதனை கூட வரமாட்டேன். டபுள் சம்பளம் வேலை செஞ்சா பேய். இன்னைக்கு காசு போனா சம்பாதிச்சுக்கலான்ற எண்ணம் இல்லை. எதை நீ முக்கியப்படுத்துகிறாய்? நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? பணத்தை உன் வாழ்வில் பிரதானமா வைக்காதே. பணம் ஏமாற்றாது. காகித பேப்பர், கலர் பேப்பர் இன்னைக்கு ஒருத்தர் கையில இருக்கும், நாளைக்கு இன்னொரு கையில மாறிட்டே இருக்கும். நிரந்தரம் இல்லாத உலகம், நிரந்தரம் இல்லாத பணம். பணத்தை உன் வாழ்க்கையில முதன்மையா வைக்காத. கர்த்தரை வை. அவர் ஒரே செக்கில் உன்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்க வல்லவர். ஆமென். அநேக சாட்சிகளை சொல்லக்கூடும், நேரம் இல்லை. உலக கவலை, எல்லாம் சொல்லுங்க, உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணுதான்? நெருக்குதான். எல்லாம் சொல்லுங்க, என்னதான்? நீ 2 பேரும் நெருக்கணுமா?
நீ 2 பேரும் சேர்ந்து நெருக்கணும். இந்த உலக கவலை நெருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நெருக்குது. கவலை நெருக்குதுல, நிறைய கவலை. எல்லாம் சொல்லுங்க, கவலையா நெருக்குது. எந்த கவலை ஒண்ணு நெருக்குது? நெருக்குறதுனால வசனம் என்ன ஆகுதான்? பலனற்று போகுது. முள்ளு செடி வசனம் வளரும்னு நினைக்குது. கவலையும் மயக்கமா சொல்லுங்க, கவலையும் மயக்கமும். கவனிங்க, நீங்க நல்ல ஆண்டவருக்காக நல்லா ஜெபம் பண்ண நினைக்கிறீங்க, கவலை கவலை நெருக்குது. மயக்கம், எங்க ஜெபம் பண்ற நீ? அடி போட்டனா சரி, எங்க ஜெபம் பண்ற? பேய் நெருக்குறான், கவலை நெருக்குது. நெருக்கின உடனே அப்பாடா ஜெபம் பண்றதுனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது, ஜெபம் பண்றதே கொஞ்சம் நிறுத்திடுவோம், ஜெபம் பண்ணாதானே வீட்டுல பிரச்சனை வருது, ஜெபம் பண்றதானே இவ்வளவு போராட்டம் வருது, வசனத்தை சொல்றதுனா போராட்டம் வருது, அதனால பைபிள் கொஞ்சம் அப்படியே பிரேக் எடுத்துருவோம், ஜெபத்துக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துருவோம், ஏதோ சாதாரண ஒரு விசுவாசி மாதிரி ஆராதனைக்கு போவோம், உட்காருவோம், வருவோம். இப்படியே இருந்தா வசனத்தை நெருக்குது. முள்ளு, எல்லாம் சொல்லுங்க, முள்ளுள்ள இடம். முள்ளு. 4வது நேரம் ஆயிடுச்சு, முடிஞ்சிடலாம். 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வசனத்தை கேட்கிறவங்க பலன் தருவாங்களாம். இது என்ன நிலம்? தள்ளி இல்லைங்க சார், பரவாயில்ல. என்ன நிலம் இது? உரையில நினைக்குமா? என்ன நிலம்? நல்ல நிலம். நல்ல நிலம் என்னவா? எப்படி நல்ல நிலம் சொல்ல முடியும்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, கேட்கிறவனும் உணர்கிறவன். அந்த உணர்கிறவன் வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சொன்னா நிலைத்திருக்கிறவன், உணர்வுள்ள ஆவி. வசனத்தை கேட்கிறவன் நிலைச்சிருக்கிறான். உணர்கிறவனுமா இருந்து யாரு பலன் கொடுப்பாங்களாம்? கவனிங்க, 4 நிலம். இந்த நிலம் எவ்வளவு பலன் கொடுக்குமா? 100 மடங்கு, 60, 30 பலன் கொடுக்குமா? இந்த நிலம் பலன் கொடுக்குமா? என்ன நிலம்? முள்ளு பலன் கொடுக்குமா? முள்ளுல போய் அறுவடை பண்ண முடியுமா? இல்ல. கற்பாறை அறுவடை பண்ண முடியுமா? இல்ல. வழி அருகே போயிட்டு அறுவடை பண்ண முடியுமா? இல்ல. ஏன்? பலன் கொடுக்கல. பலன் கொடுக்காதபடிக்கு உலகம், ஐஸ்வர்யத்தை, மயக்கம், கவலை இவைகள் எல்லாம் நெருக்கி போட்டு இதயத்தில் விதைக்கப்பட்டதை பொல்லாங்கன்னு பறித்து கொள்ளுகிறான். சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா வேர் கொள்ளல. கற்பாறை வேர் கொள்ளல. முள்ளு, கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நல்ல நிலமோ கேட்கிறவனும் உணர்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, கேட்கிறவன் உணர்கிறவன். உணர்வுமா இருக்கிறவங்க தான் பலன் கொடுக்குறாங்க. யாருக்கு தெரியுமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்வாங்க? நல்ல நிலம். கேட்கிறவங்க, உணர்கிறவர்கள் பலன் கொடுப்பார்கள். அந்த கேட்ட வசனம் உள்ளத்துல ஊன்றப்பட்டிருக்குது. உணர்கிறவர்கள் ஒரு முறை வசனம் கேட்டா போதும், அந்த வசனத்தை கேட்டு அப்படியே சென்று பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாரு தெரியுமா கர்த்தர்? இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசினா தெரியுமா? அந்த வார்த்தைகளை, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை, வசனத்தை அநேகருக்கு சொல்லுவார்கள். அவங்க வாழ்வில் அந்த கனிகளை பார்க்க முடியும். நீ எந்த நிலத்தில் இருக்கிறாய்? நீ எந்த நிலம்? உன்னை நீயே ஆராய்ந்து பார். நீ எந்த நிலம்? நல்ல நிலமா? முள்ளுள்ள நிலமா? கற்பாறை நிலமா? வழியருகே விதைக்கப்பட்ட நிலமா? தேவன் உன்னை நல்ல நிலமா இருக்கும்படி உன் இதயத்தை பண்படுத்தி கொண்டிருக்கிறாய். ஆனா நீயோ முள்ளுக்குள்ள, இன்னும் முள்ளுக்குள்ளேயே இருக்க விரும்புகிறாயா? கற்பாறைக்குள்ளே இருக்க விரும்புகிறாயா? வழியருகே விதைக்கப்பட்ட நிலமா இருக்க விரும்புகிறாயா? எந்த நிலம் நீ? இதுல எங்க நீங்க ஃபிட் ஆகுறீங்க? இதுல எங்க உங்க இதயத்துக்கு தெரியும் நான் இங்கதான் இருக்கிறேன், நீ எந்த நிலத்துல இருக்கிற? ஆராய்ந்து பார்க்கலாமா? எந்திக்கு அர்ப்பணிக்கலாமா? நல்ல நிலம் அதை கேட்கிறதும், கேட்கிறவனாய் இருக்கிறான், உணர்கிறவனாய் இருந்து பலன் கொடுக்கிறான். நீங்க நான் பலன் கொடுக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நான் கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து, நான் கேட்கிறவனும் நிலைத்திருக்கிறவனுமாயிருந்து நான் பலன் கொடுக்க வேண்டும். Thank you, Jesus.
Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே என்னை எனக்கு காட்டி என் நிலைமை மாற்றுகிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பழைய பாடல் வரிகளின்படியே என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றுகிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத புத்தகம் உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்டு உணர்கிறவளுமாய் அதில் நிலைத்திருக்கிறவளாய் இருக்கு எங்களை அர்ப்பணிக்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு வார்த்தையில வேரூன்று ஒரு வார்த்தையில் நிலைத்திருக்கிற அந்த கிருபை கர்த்தாவே எங்களை கட்டிடும்படி வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு மகளே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு, உன்னை அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணு. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தை உன்னோட இடைப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிப்பாயா? அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க உன்னை ஒப்பு கொடு. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வல்லமையின் கரம், உம்முடைய மகிமையின் கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் உம்முடைய ஜனங்கள் மேலே இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை இவங்க வாழ்வில் விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாத நன்மைகளையும் கட்டடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை நாங்கள் கண்டுகொள்ள, எங்கள் வாழ்வில் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த உணர்வுள்ள ஆவியை கட்டடும்படி வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தை நிலைத்திருக்கிற கிருபை உண்டாவதாக. இப்படி ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வல்லமையான கிரியைகளை செய்வீராக. இப்படி நாம் மகிமைப்படுவதாக. அற்புதம் அதிசயம் விளங்கும்படி ஜெபிக்கிறோம். இப்படி நாம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவிலே ஏற்பட்ட வல்லமை நாமத்தில் உடைய வார்த்தையில் எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துவதாக வேண்டிக் கொள்கிறோம். கிருபைக்கு அர்ப்பணிக்க தொடர்ந்து நடத்துவீராக. வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, கட்டுகளோடு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று இந்த வார்த்தையில் கவனித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் தேவனே இப்போது இறங்கி வந்து அவர்கள் வீடுகளில், அவங்க குடும்பங்கள்ல, அவங்க சரீரங்கள் அற்புதங்களை செய்தாலும்படி ஜெபிக்கிறோம். அவங்க பிசினஸ்ல ஒரு வல்லமையான கிரியைகளை செய்தாலும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடப்பதாக. மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை இவர்கள் மேல பிரகாசிக்க பண்ணி இவர் மேல் கிருபையா இருக்க கடவுள் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரசன்னமாக்கி இவர்களுக்கு சமாதான கட்டளை கடவுள் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிங்க. நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் ஏற்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதா.